கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119 156. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உம்முடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் எழுதுகிற இந்த வார்த்தை, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் மிகுதியா இருக்குன்னா குறைவில்லாமல் இருக்கு. அதுக்கு முடிவில்லை, அதுக்கு எல்லை இல்லை. இவ்வளவுதான் உன் மேல நான் இரக்கம் காட்டுவேன், இவ்வளவு இதுக்கு மேல நான் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டேன், இதுதான் உனக்கு கடைசி தரம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அப்படின்னா அது எப்ப வரைக்கும்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பின் நாள் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு இரக்கம் காட்டுவார். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு ஒரு நியாயம் தீர்க்க வராரு பாத்தீங்களா, அது வரைக்கும் அவர் இரக்கம் காட்டும். அப்ப கூட ஒரு மனிதன் தப்பு பண்ணானா அவன் மேல இரக்கம் காட்டுகிறவரா தான் அவர் இருப்பார். இந்த உணர்வுகளை நாம உணர்ந்து கொண்டு நாம தொடர்ந்து தப்ப பண்ணிக்கிட்டே இருந்து, அவர்தான் இரக்கம் காட்டுறவராச்சே, அவர்தான் மன்னிக்கிறவராச்சே அப்படின்னு நாம தொடர்ந்து துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் அதெல்லாம் அங்க எழுதி வைக்கப்படும். அறியாத நாட்கள்ல, அதாவது கிறிஸ்துவையும் பிதாவையும் இந்த வேதத்தையும் அறியாத நாட்கள்ல நீங்க எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தீங்கனாலும் அதுக்கு இரக்கம் காட்டுவதற்கு அவர் மிகுதியான இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா இந்த வேதத்தை அறிந்ததற்கு பிறகு நாம தொடர்ந்து அந்த தப்பை பண்ணணும்னு வைங்களேன், நமக்கு இல்ல இரக்கம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை வரைக்கும் சிலர் இந்த வேதத்தை அறியாமலே இருந்திருப்பாங்க. அவங்க நியாயம் விசாரிக்கிறப்போ, எங்களுக்கு தெரியலீங்க, இப்படி எல்லாம் ஒரு வேதத்துல எழுதி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல யாரும் எங்களுக்கு சொல்லல, நாங்க இந்த வேதத்தை வாசிக்கவும் இல்லை, அதனால என்னமோ சொன்னாங்க, இப்ப நீங்க கேக்குறீங்க, எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா அப்ப நான் படிச்சிருப்பேன்ல, எனக்கு யாராவது போதனை பண்ணியிருந்தாங்கன்னா நான் கேட்டிருப்பேன்ல, நானும் மனம் திருப்பி இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் அவர்கள் அழுது புறம்புகிற போது அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிற கர்த்தர். நீங்க இந்த வேதாகமம் நமக்கு எந்த நூற்றாண்டுல நமக்கு கிடைச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு பார்க்கிற இடத்துல எல்லாம் புதிய ஏற்பாடு கீழே எல்லாம் கூட கிடக்குது. ஆனா ஒரு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்கள்ல தான் இந்த வேதம் நமக்கு கிடைக்குது. நாம படிக்க ஆரம்பிச்சுட்டோம், இந்த வேதத்தின்படி நடக்கிறோம். அதுக்கு முன்னால 3ஆம் நூற்றாண்டுல 5ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டுல இந்த இந்தியாவுல வாழ்ந்த மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அவர்களுக்கு இந்த வேதம் போதிக்கப்பட்டுச்சா? அவர்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் சொல்லப்பட்டதா? அன்றைக்கு சுவிசேஷகர்கள் சொன்னாங்களா? இல்ல. வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்க பயணிக்க முடியல, சில தடைகள் ஏற்பட்டுச்சு. நிறைய விஷயங்கள், தோமா வந்தாரு, இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தாரு. அவர் வந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட அந்த கடற்கரையோர பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிச்சாரு, அதோட முடிஞ்சது. அன்றைக்கு எல்லார் கையிலும் இந்த வேதம் கொடுக்கப்படல, ஆனா இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வேதத்தை அறியாத ஜனங்கள் கர்த்தரோட சமூகத்துல கடைசி காலங்கள்ல போய் கேட்கிறப்ப அவர்கள் மீது மிகுந்த இரக்கம் காட்டுகிற கர்த்தர். ஆனா நம்ம மேல கிடையாது, நாம வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், அதனால இந்த வசனம் நமக்கு பொருந்தும் நினைக்காதீங்க. வேதத்தை அறியாத ஜனங்கள் கடைசி காலத்துல கூட ஆண்டவரோட சமூகத்துல போய் எனக்கு யாருமே சொல்லல, அதனால என் மேல இரக்கம் காட்டுங்கன்னா அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். நியாயத்தின்படி அவங்க என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். அன்பானவர்களே, அதே மாதிரிதான் நமக்கும்
நாம வேதத்தை அறிந்திருக்கிறோம். இந்த அறிந்து கொண்ட வேதத்தை யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும். இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இது தப்பு, கடவுள் ஒரு நாள் நியாயம் விசாரிப்பாரு, அவருக்கு நாம பதில் சொல்லணுங்கிறத ஆண்டவரோட சமூகத்துல நாம சொல்லணும், மற்றவர்கள் இடத்துல நாம சொல்லணும், ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு மற்றவர்களை அந்த வழியில நடத்தணும். அப்படி நடத்தினா நம் மீது இரக்கம் காட்டுவார். இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னோட சுவிசேஷத்தை சுமந்து சென்றவன், இவன் எனக்காக வாழ்ந்தவன் சொல்லி நம் மீது இரக்கம் கொண்டு நியாய தீர்ப்பின் நாட்களில நமக்கு பிதாவினோட வலது வாரிசத்துல வீட்டிருக்கும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றுத் தருவார். அதுக்காகத்தான் இந்த வார்த்தை எழுதுறார். அதுக்காக நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கல்ல இரக்கம், அவரை அறியாத ஜனங்களுக்கு தான் இரக்கம். நமக்கு எப்படிப்பட்ட இரக்கம் கிடைக்கும்னா, கர்த்தரோட சுவிசேஷத்தை அறிவிக்க 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 நம் மீது உயர்ந்த இரக்கம், மிகுந்த இரக்கம் கொண்டு பிதாவின் இடத்துல நமக்காக அவர் நியாயத்தை பேசி நமக்கும் பிதாவினுடைய வலது வாரிசத்துல வீற்றிருக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி நீர் மிகுந்த இரக்கம் காட்டுகிற கர்த்தர், நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ்ந்து உங்களிடத்துல மிகுந்த இரக்கத்தை பெற்று நீர் நியாயம் விசாரிக்க வருகிற நாட்களில பிதாவின் இடத்துல எங்களுக்காக நீர் பரிந்து பேசி எங்களையும் அவருடைய பரலோகத்தின் வீட்டிலே குடியிருக்கும்படியாக நீர் ஒரு பாக்கியத்தை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபை வசனம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.